இது பார்த்திங்கன்னா என் பொண்ணு, நானும் என் பொண்ணு பார்த்திங்கன்னா இங்கே ஓட பக்கத்தில் இருக்கிற கொடுக்காப்புளி மரத்துலேருந்து கொடுக்காப்புளி அறுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதில் கொடுக்காப்புளியில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னா, குடலில் இருக்கிற கழிவுப் பொருளை வெளியேற்ற உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் சுவை இருக்குது, 3 சுவை இருக்குது. ஒரு சுவை 2 சுவை இல்லை, 3 சுவை இருக்குது. என்னென்ன சுவைன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, அப்புறம் துவர்ப்பு, இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வாங்க கொடுக்காப்புளியாக இருக்கலாம், அறுத்துக்கிட்டே வந்து அதோடைய பயன்லாம் பேசலாம். இது நம்ம இயற்கையாக கிடைக்கிது நிறைய, அதனால் வந்து நமக்கு அதோட அருமை தெரியல. இது பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் அது மாதிரி இருக்கிறாங்க. மகளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இது. நானும் என்னுடைய மகளும் எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிற ஓட பக்கத்தில் இருக்கிற ஒரு கொடுக்காப்புளி மரத்தில் தான் கொடுக்காப்புளி அறுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம கொடுக்காப்புளி அறுக்க போகலாங்களா? அதுக்கு முன்னாடி இதையெல்லாம் நமக்கு கொடுத்த இயற்கை அன்னைக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பயன் இருக்குது. இதில் வைட்டமின் சி இருக்குது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து ரத்தம் சீராக இருக்கும், பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், அப்புறம் தோல் பிரச்சனை, மூட்டு வலி, அப்புறம் வெயிட் லாஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ண உதவுது, சரி பண்ணவும் உதவுது. ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களை வந்து அதிகரிக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா 400ரூவாலேருந்து 500ரூவாக்குள்ளே நம்ம வெளியே விற்கிறாங்க. இது நம்ம சின்ன வயசில் நம்மளுடைய நண்பர்கள் கூட நம்ம போய் கொடுக்காப்புளியெல்லாம் அறுத்து நிறைய நினைவுகள் நமக்கு இருக்கும். அந்த நினைவுகள் வந்து எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா திரும்ப நமக்கு கிடைக்காது. அதெல்லாம் ஒரு வரம், பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நண்பர்கள் கூட பகிர்ந்த இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பண்ணியிருப்போம். அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுலாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பழுத்து. இது பார்த்திங்கன்னா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்குது. வெள்ளை அணுக்கள் வந்து அதிகரிக்க உதவுது. இதனால் பார்த்திங்கன்னா வைரஸு, மலேரியா, அதுக்கப்புறமேட்டு வந்து இது மாதிரி தொற்று வியாதிகள்லேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் உதவுது. இதெல்லாம் நம்ம உடம்புல அட்டாக் பண்ணாமல் இருக்குது. வாங்க மீதி நம்ம இன்னும் இருக்குது, அதெல்லாம் இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மருத்துவ பயன்களை நான் சொல்கிறேன். வைட்டமின் சி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, வெள்ளை அணுக்கள் அதிகரிக்க வந்து உதவுது. அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுது. இதில் 3 சுவை இருக்குது நண்பர்களே. என்னென்ன சுவைன்னு பார்த்தோம்னா இனிப்பு இருக்குது, அப்புறம் புளிப்பு, துவர்ப்பு அப்படி சொல்லிட்டு 3 சுவை நிறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம இதனால் இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுனால வைரஸ் தொற்றுலேருந்து பாதுகாக்குது, மஞ்சக்காமலையிலேருந்து பாதுகாக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தொற்று வியாதிகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது, செரிமான பிரச்சனைக்கும் உதவுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, அதாவது தோல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் உதவுது. இதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, டயபெட்டிஸ், அதுக்கும் உதவுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைக்கும் உதவுது, மூட்டு வலி, இது மாதிரி நிறைய பிரச்சனைக்கு உதவுது நண்பர்களே. அதுக்கப்புறம் இது குடலில் இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேற்ற உதவுது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இயற்கையாக நமக்கு கிடைக்குது, இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா 400ரூவா 500ரூவா கிலோ அப்படின்னு விற்றுட்டு இருக்காங்க. கிராமப்புறங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்திலே இருக்கோம், ஆனால் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். அதை ஏன்டா போய் எடுக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் கூட போயிட்டு இந்த
அழகிய தருணங்களை நம்ம மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக போயிட்டு நம்ம நண்பர்களோட போய் அறுத்து சாப்பிட்டு இது மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த மகிழ்ச்சியான தருணம் நமக்கு வந்து மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம இப்போ வந்து மிஸ் பண்ணுறோம். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா மருத்துவமனையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். 1000, 100, 200, 300ன்னு போயிட்டு இப்போ 1000, 10,000, லட்சம் அப்படி சொல்லிட்டு இது மாதிரி நிறைய இப்போ நான் சொன்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் மருத்துவ பயன். இதுக்காக எத்தனை பேர் போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒவ்வொரு வீட்லேயுமே இது மாதிரி பிரச்சனை இப்போ நிறைய பேருக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஸ்கின் அலர்ஜியோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி விஷயம் நமக்கு இயற்கையாக கிடைக்குது அப்படின்னா அந்த இயற்கையாக கிடைக்கிற அந்த கொடுத்துருக்குற நம்ம இயற்கை அன்னைக்கு நம்ம நன்றி சொல்லணும். இது எல்லாமே யாரோ வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடுங்க, எடுத்து பறித்து சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு கேளுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் இல்லை விற்கிறாங்க, இல்லை எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போ காசு கொடுத்தாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. இதில் அவ்வளோ நன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளி சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இதோடைய பேர் என்ன அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நன்மை மருத்துவ நன்மை சொல்லியிருக்கேன். இதில் நிறைய விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் சொன்னதில் எது இல்லை எது வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்றத எந்த ஒரு பயனை நான் சொல்லலையோ அந்த பயன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சீப்பாக நினைக்காதீங்க, என்னடா இதை போய் நம்ம ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், என் பொண்ணு எப்படி சாப்பிட்றா பாருங்கள். இது வந்து சுவையாக இருக்கும், அதனால் வந்து என் பொண்ணு இதை விரும்பி சாப்பிடுவா. இது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரிய மாட்டேனுது இதில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்ட்டு. இதால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மை இருக்குது. நம்மளும் பார்த்திங்கன்னா இதை வந்து கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற டைமில் நீங்கள் வந்து நினச்சாலும் இது கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி சாப்பிடுங்கன்றதை விட கிடைச்சிச்சுன்னா கிடைக்கும் போது நிறைய சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அள்ளி கொடுத்த இயற்கை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இயற்கையாக கிடைக்கிற இந்த விஷயத்தில் எவ்வளோ நன்மை இருக்குன்னா அவ்வளோ நன்மை இருக்குது, நம்ம சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லை, நிறைய இயற்கையான விஷயம் வந்து நமக்கு கிடைக்குது ஈஸியாக. இது பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கோம் அப்படின்றதுனால இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து இயற்கை எண்ணெய் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால நம்ம அந்த இயற்கை எண்ணெயை வந்து நம்ம காப்பாற்றணும், அழிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம சிட்டி சைடில் இருக்கோம், நிறைய பேர் வந்து சிட்டி சைடில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது இயற்கையாக கிடைக்காது. அவங்க நினச்சாலும் அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது, இயற்கையான விஷயத்தை சார்ந்து அவங்களால வாழ முடியாது. கிராமத்தில் இருக்கோன்றதுனால நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், இயற்கையை சார்ந்து வாழலாம். இயற்கை அன்னைக்கு நன்றி சொல்லும் விதமாக இயற்கையை அழிக்காமல் நம்ம பார்த்துட்டாவே அதுவே போதும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். ஆனால் இந்த மரத்தெல்லாம் நம்ம அழிச்சிட்டா என்ன பண்ண முடியும், நம்ம வந்து மருந்தை வந்து காசு கொடுத்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காசு கொடுத்து தான் சாப்பிடணும். ஆனால் இதெல்லாம் வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்க, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.